traveler chef. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தட்டை பயிறு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி. இது ரைஸுக்கு இல்லாட்டி இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேங்க. அந்த தட்டைப்பயிரை முதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சுக்கோங்க. வேகிறப்பவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அரை சுரக்காய் எடுத்து நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் வேணுங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. அரை முடி தேங்காயை நல்லா திருவி அரைச்சி வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உடச்சி உளுந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சுரக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு எலுமிச்சம் அளவு புளி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வடசட்டி வச்சுக்கோங்க. வடசட்டி நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உடச்சி உளுந்து கடுகு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 குச்சி அளவுக்கு கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நாட்டு தக்காளி சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 தக்காளி பழத்தை நல்லா பொடியை நறுக்கி இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வணக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளியெல்லாம் சீக்கிரமாகவே வணங்கிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த வடை சட்டியை நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ உங்களுக்கு தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும். பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வணக்கிறப்பே நம்ம வரமிளகாய் தூள் போட்டால் நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூட நம்ம வேக வச்சுருக்கிற அந்த தட்டைப்பயிறு அந்த தண்ணியோடு எடுத்து சேர்த்துக்கலாம் குழம்புலங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டைப்பயிரும் அந்த வெந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதில் எல்லா சத்துமே இருக்கும். அதனால் அந்த வேக வச்ச தட்டைப்பயிறு அந்த தண்ணியோடு நம்ம இந்த சுரக்காயில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியே நம்மளுக்கு போதும் குழம்புக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குழம்பு வேணும்னா இன்னி கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு வேகிறப்பே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தடவை உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிடுங்க. இப்போது அந்த வடை சட்டியை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த சுரக்காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம சுரக்காயெல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சுரக்காய் இனி கூட கொஞ்சம் வேகணும். ஸோ இனி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ சுரக்காய் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை முடி அளவுக்கு தேங்காயை ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம தேங்காயை நல்லா அரைச்சாச்சு. அதோட புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுரக்காய்
தட்டைப்பயிறு எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு கொஞ்சம் புளிப்பாக பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் புளி கம்மியாக பிடிக்கும். அதனால் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது நல்லது. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுமே நம்ம குழம்பு நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதித்து திக்காயிருச்சு. இப்போது அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், இல்லாட்டி வெள்ளை சாப்பாட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.